வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே ஆழமான ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். மகா சித்தர் அகத்தியர் மதுரையில அருளின ஒரு ரகசிய அருள்வாக்கு இது. நம்ம தலையெழுத்தையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்ததுன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். சரி, இந்த அருள்வாக்க முழுமையா புரிஞ்சுக்க நாம என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம்னா, முதல்ல மதுரையில அகத்தியர் உண்மையிலேயே இருக்காரா, எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நாம ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறோம், அதுக்கு என்ன காரணம்னு பாப்போம். அதுக்கு தீர்வா கர்மவினைய எப்படி சரி செய்யறதுன்னு அகத்தியரே சொன்ன வழியை பத்தி தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் உண்மையான பக்தினா என்ன, நாம பண்றது சரியான்னு யோசிப்போம். கடைசியா நம்ம விதியே மாத்த முடியுமாங்கிற அந்த பெரிய கேள்விக்கு விடை தேட போறோம். முதல்ல ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். இந்த அருள்வாக்கு எங்கிருந்து வந்தது, இத சொல்றது யாருங்கிறத நாம சரியா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பதான் இதோட உண்மையான மகத்துவம் நமக்கு விளங்கும். கேக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. சாட்சாத் அகத்திய மாமுனிவரே சொல்றார், மதுரை பசுமலையில இருக்கிற சக்தி மாரியம்மன் கோவிலுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து தங்கிட்டு போறேன்னு. யோசிச்சு பாருங்க, சித்தர்களுக்கெல்லாம் தலைவரா இருக்கிற அவரே ஒரு இடத்துக்கு வாரம் தவறாம வர்றாருனா அந்த இடத்தோட மகிமை, அதோட ஆன்மீக அதிர்வலைகள் எப்படி இருக்கும். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, நான் எங்க இருக்கணும் அங்க மத்த சித்தர்களும் தெய்வங்களும் வந்துடுவாங்கன்னு. அப்போ பாருங்க, அந்த கோவில் வெறும் கோவில் இல்ல, அது ஒரு பெரிய ஆன்மீக சங்கமம் நடக்கிற இடம். அகத்தியர், திருமூலர், அருணகிரிநாதர், ஏன் முழுகனும் பெருமாளுமே அங்க கூடிடுறாங்க. சரி, இவ்ளோ சக்தி வாய்ந்த இடத்துல இவ்ளோ மகான்கள் கூடுனா அப்ப அங்க போறவங்களுக்கு கஷ்டமே வரக்கூடாதே. ஆனா நம்மள பல பேர் கேக்குற கேள்வி அதுதான். நான் இவ்ளோ பக்தியா இருக்கேன், ஆனா எனக்கு ஏன் இவ்ளோ துன்பம் வருது? இந்த கேள்விக்கு அகத்தியரே நேரடியா பதில் சொல்றார். ஆமா, இந்த கேள்விக்கு பதில் ரொம்ப முக்கியம். அகத்தியரே இதை ஒத்துக்கிறாரு. ஏன் பக்தர்கள் கூட கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு ஒண்ணில்ல, ரெண்டு முக்கியமான காரணம் இருக்குன்னு விளக்குறாரு. காரணம் நம்மளோட அணுகுமுறை தான். நாம கோவில்ல போய் என்ன கேக்குறோம், ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு போற மாதிரி, சாமி எனக்கு அதை கொடு, இதை கொடு, என் குடும்ப பிரச்சனைய சரி பண்ணு, என் வேலைய காப்பாத்துன்னு கேக்குறோம். இது ஒரு வியாபாரம் மாதிரி. அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி லிஸ்ட்டை நான் ஏத்துக்க மாட்டேன்னு ரொம்ப தெளிவா சொல்றார். அப்போ உண்மையான பக்தினா என்ன? அது சரணாகதி. என் அன்பை மட்டும் உனக்கு தரேன், உன் விருப்பம் எதுவோ அதுவே நடக்கட்டும் சொல்றது. ரெண்டாவது காரணம் நம்ம மேல அகத்தியர் வச்சிருக்கிற கருணை. ஆச்சரியமா இருக்கா? அவரே சில சமயம் நமக்கு சின்ன சின்ன சோதனைகளை கொடுப்பாராம். எதுக்கு? நம்மள தண்டிக்கவா? இல்லவே இல்ல, நம்ம நம்பிக்கையை இன்னும் வலுப்படுத்துறதுக்கு, மேலோட்டமான பக்தியிலிருந்து ஆழமான ஒரு புரிதலுக்கு நம்மள கூட்டிட்டு போக. இது ஒரு டெஸ்ட் இல்ல, ஒரு ட்ரெய்னிங் மாதிரி. அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? பிரச்சனைய மட்டும் சொல்லாம அதுக்கு ஒரு தெளிவான, நாமளே செய்யக்கூடிய ஒரு வழியும் அகத்தியர் காட்டுறார். நம்ம கர்ம வினைகளை சரி செய்ய ஒரு பிராக்டிக்கலான வழி. வாங்க, அது என்னன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். அவர் சொல்ற இந்த 5 விஷயங்களை கவனமா கேளுங்க. முதல்ல, ஒரு மாசத்துக்கு அன்னதானம் செய்யணும். ரெண்டாவது, மதுரை மீனாட்சி, திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலேன்னு ஒரு சின்ன யாத்திரை போகணும். மூணாவது, பசுமலை கோவில்ல 1/2 மணி நேரம் தியானம் பண்ணணும். நாலாவது, அங்க இருக்கிற புனித மரத்தை 108 தடவை சுத்தணும். கடைசியா 5வது ஸ்டெப், அந்த மரத்தை சுத்தி முடிச்சதும் 36 பேருக்கு அன்னதானம் செய்யணும். இந்த 5 விஷயங்களையும் சரியா செஞ்சா நம்ம கர்ம வினைகள் மொத்தமா தீர்ந்துடும்னு அவர் வாக்கு கொடுக்கறாரு. சரி, இந்த 5 விஷயங்களையும் செஞ்சா மட்டும் போதுமா? இல்ல, இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த சடங்குகள் எல்லாம் வேலை செய்யணும்னா அதுக்கு ஒரு அடிப்படை தேவை. அது என்னன்னா நம்ம மனசு. அகத்தியர் என்ன சொல்றாரு பாருங்க. அன்பை மட்டும் செலுத்துங்கள், அன்பை மட்டும் செலுத்துங்கள், அதுவே போதும். எவ்வளவு எளிமையான சக்தி வாய்ந்த வார்த்தை பாருங்க. அதாவது, நாம என்ன சடங்கு செஞ்சாலும் நம்ம மனசுல அன்பில்லைன்னா அது வீண். நாம கொடுக்க வேண்டிய உண்மையான காணிக்கை நாம செய்யற செயல்கள் இல்ல, நம்ம மனசுல இருக்கிற அந்த தூய்மையான அன்புதான். இந்த அன்பை, இந்த மனநிலையை அவர் ஒரே ஒரு வார்த்தையில அடக்கிறார். அதுதான் ஒழுக்கம். ஒழுக்கம்னா ஏதோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது, அது ஒரு வாழ்க்கை முறை. இது இருந்தா நீங்க கேட்காமலேயே எல்லாம் உங்களை தேடி வரும். இது இல்லனா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது கூட உங்ககிட்ட நிக்காதுன்னு சொல்றார். எப்போ நம்ம செயல்கள்ல நான், எனக்குங்கிற சுயநலம் போகுதோ அப்போ நாம அந்த அருளை பெறறதுக்கு தகுதியானவங்களா மாறிடுறோம். சரி, அன்பா இருந்தா, ஒழுக்கமா வாழ்ந்தா கர்மாவெல்லாம் தீர்ந்துடும், அது சரி. ஆனா இதுக்கெல்லாம் மேல இந்த வழிய பின்பற்றவங்களுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி ஒண்ணு இருக்கு. நம்ம தலையெழுத்த பத்தின நம்மளோட எண்ணத்தையே மாத்தி போடக்கூடிய ஒரு விஷயம் அது. இது கேளுங்க. அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, விதியையே என்னால மாத்த முடியும்னு சொல்றாரு. தலையெழுத்துங்கிறது மாத்த முடியாததுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவர்
தகுதியான ஒருத்தருக்காக பிரம்மன் கிட்டயே பேசி அவங்க விதிய மாத்தி எழுதுற சக்தி எனக்கு இருக்குன்னு சொல்றார். நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? இது எவ்ளோ பெரிய வாக்குறுதி. ஆனா இந்த வரம் எல்லாருக்கும் கிடைக்குமா? இல்ல, அதுக்கு ஒரு தகுதி வேணும்னு சொல்றார். அந்த தகுதி என்ன? மத்தவங்களுக்காக வாழணும், சுயநலம் இல்லாம தர்மம் செய்யணும், புண்ணியத்தை சேர்த்துக்கணும், எனக்கு வேணுங்கிற ஆசைய விட்டுட்டு எல்லாம் அவன் செயல்னு முழுசா சரணடையணும். இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்றவங்களுக்கு தான் அந்த அருள் கிடைக்கும். ஆஹா, இந்த முழு அருள்வாக்கோட சாராம்சம் என்ன? இது நம்மள ஒரு பெரிய கேள்விக்கு முன்னாடி நிறுத்துது. தன்னலமற்ற அன்புங்கிற ஒன்னே நம்ம தலையெழுத்தையே மாத்தக்கூடிய தரவுகோள்னா, நாம இன்னும் சின்ன சின்ன விஷயங்களை போய் கடவுள்கிட்ட ஒரு லிஸ்ட் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, நம்மளோட வேண்டுதல்கள் மாறணுமா இல்ல நம்மளே மாறணும்?